இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு குழந்தை வளர்ப்பு. குழந்தை வளர்ப்பு என்பது குழந்தை பிறந்த பின்னாடி வளர்க்கறதுக்கு பேரு குழந்தை வளர்ப்பு கிடையாது. வயிற்றுல இருக்கும் போதே பராமரிப்பது தான் வளர்ப்பு. அது எப்படின்னு பார்க்கலாம். கரு உருவாகி 45வது நாளிலிருந்தே ஒரு சிலருக்கு வாந்தி வர துவங்கும். வாந்தியை நம்ம நிறுத்தக்கூடாது. வாந்தி நிறுத்துறதால தான் குழந்தைக்கு பரம்பரை நோய் வர ஆரம்பிக்கும். வாந்தி என்கிறது இந்த உடல்ல தேவையில்லாத கழிவு வெளியேற்றம். அந்த கழிவுகளை வெளியேற்ற அனுமதிக்கணும். சுருக்கமா சொன்னா, வயிற்றுல இருக்கும் குழந்தை தான் நல்லா ஆரோக்கியமா வளர்றதுக்காக தாயினுடைய உடலை வாந்தியின் மூலமாக தூய்மை செய்கிறது. இதைத்தான் அதனுடைய அர்த்தம். வாந்தி நிறுத்துவது என்பது ஆரோக்கியம் கிடையாது. ஒரு சிலருக்கு 90 நாட்கள்ல படிப்படியா வாந்தி நின்றுடும். ஒரு சிலருக்கு 10 மாசம் வரைக்கும் கூட தொடரலாம். அவங்கவங்க உடல்ல இருக்கக்கூடிய செரிமான குறைபாடு, கழிவு தேக்கம் இதை பொறுத்து மாறும். வாந்தி இருக்கும்போது எந்த சுவை பிடிச்சிருக்கோ தாய்க்கு அதைத்தான் சாப்பிடணும். அது நல்லது, இது ஆரோக்கியமான உணவு அப்படின்னு யாரும் கட்டாயப்படுத்தி சாப்பிட கொடுக்காதீங்க. அது நல்லது கிடையாது. அவங்க வாய்க்கு எந்த சுவை பிடிச்சிருக்கோ அந்த உணவு தான் அந்த தாய்க்கு அப்போதைக்கு தேவையான சத்துள்ள உணவா மாறும். அதனால கட்டாயப்படுத்துறது இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மாசமும் சுவை வேறு வேறு விதமாக சாப்பிட தோணும். முதல் மாசம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 மாசம் இனிப்பு, அடுத்த 2 மாசம் காரம், அதுக்கடுத்த 2 மாசம் கசப்பு, அந்த மாதிரி வேற வேற சுவை பிடிக்க ஆரம்பிக்கும். தாய்க்கு எதை பார்த்தா மனசுக்கு பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்றது தான் நல்லது. இவ்வாறு செய்யறதால குழந்தைக்கும் தாய்க்கும் நன்மை ஏற்படும். அதிகமா வாந்தி கண்ட்ரோலே இல்லாம இருந்துச்சுன்னா மேல் வயிறு நல்லா நீவி விடலாம். குடல் ஏற்றம் ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா மேல மேல வாந்தி எடுக்கும்போது வயிறு காலி ஆயிரும். வெறும் வயிறா இருக்கும்போது குடல் பிறழ்றதுக்கான வாய்ப்பு உருவாகும். அங்க வாயுவும் தேங்கும். அதனால மேல மேல வாந்தி வந்தா அது வாயு தேக்கமா அல்லது குடல் இறக்கமா, குடல் ஏற்றமான்னு பார்த்துட்டு நீவி விடுறது நல்லது. அதை கொஞ்சம் கவனிச்சா போதுமானது. அப்போ குழந்தை வயிற்றுல இருக்கும்போது ஒவ்வொரு தாய்மாரும் எப்படி மனசை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்றதுக்கான விஷயத்துக்கு பழகிக்கணும். நல்ல உடல் உழைப்பு இருக்கணும். வீட்டு வேலைகள் நல்லா செய்யணும். குனிஞ்சு நிமிர்ந்து எல்லாமே செய்யலாம். தனிமையில உட்கார்ந்துருக்கும் போது என் குழந்தை நல்லா ஆரோக்கியமா வளர்றான் அப்படின்றத மனசார அந்த குழந்தைக்கு நம்ம வாழ்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என் குழந்தை எப்பேற்பட்டவனாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மனக்கண்ணால இமேஜின்ல கொண்டு வந்து கூட நம்ம அதை வடிவமைச்சு கொண்டு வந்துடலாம். மனசுக்கு பயத்தை உருவாக்கக்கூடிய சினிமாக்களை பார்க்கக்கூடாது. இரவு 8 மணிக்கு மேல எந்த உணவும் சாப்பிட வேண்டாம். இது வாந்தி வர்றதை கண்ட்ரோல் பண்ணும். சுருக்கமா உங்க குழந்தை எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அப்படி மனசால எண்ணங்களை உருவாக்குங்க. மேலும் இன்னைக்கு டென்ஷன் போக்கிக்கிறதுக்கான டிப்ஸ். யாராவது உங்களுக்கு பிடிக்காத உணவு கொடுத்தா நீங்க வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க தானே? அதே மாதிரி உங்களுக்கு வெறுப்புன்ற உணவு, கோபம்ன்ற உணவு, எரிச்சல்ன்ற உணவு கொடுத்தா வாங்காதீங்க. இது எனக்கு பிடிக்காது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு மனசார நினைங்க. இப்படி செய்யறதால நம்ம கிட்ட இருக்கிற சந்தோஷம் கொஞ்சமும் குறையாது. இது சூப்பர் ஃபுட்டு தானே, ட்ரை பண்ணி பாருங்க, சந்தோஷமா இருங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கேற்ப நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மீனாட்சி சரவணகுமார். இது தொடர்ச்சி அடுத்த மாசமும் வரும்.